சொந்தமாக வைத்திருந்த ஒரு தமிழர் தான் நம்பெருமாள் செட்டியார். ரயிலை மட்டுமல்ல, முதலில் காரை வாங்கிய இந்தியரும் இவரே. இவர் வாங்கிய கார் பிரான்சில் இருந்து வாங்கப்பட்டது. ஒரு மனிதன் ரயிலை சொந்தமாக வைத்திருக்க வேண்டுமானால் அவர் எவ்வளவு பணக்காரராக இருந்திருக்க வேண்டும் என்று நீங்கள் யூகிக்கலாம். ஆனால் அவர் வெறும் பணக்காரர் மட்டுமல்ல, மிகவும் திறமைசாலியும் கூட. 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான பில்டிங் கான்ட்ராக்டர் இவர். இன்று சென்னையில் உள்ள உயர்நீதிமன்ற கட்டிடம், விக்டோரியா பொதுமண்டபம் சட்டக்கல்லூரி, விக்டோரியா நினைவு கட்டிடம், கன்னிமரா நூலகம், மியூசியம், YMCA கட்டடம் போன்ற பல சிவப்பு நிற கட்டடங்கள் இவரால் உருவாக்கப்பட்டவைதான். இவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் மட்டுமல்லாமல் பர்மா, ரங்கூனில் இருந்து தேக்கு மரங்களை இறக்குமதி செய்தும் அவற்றை இலங்கை, இங்கிலாந்து, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தும் வந்தார். அதோடு திருச்சூர் டிம்பர் அண்ட் சாமில்ஸ் என்ற குழுமத்தின் நிர்வாக இயக்குநராகவும் இருந்தார். இவர் வாழ்ந்த வீடு வெள்ளை மாளிகை என்ற பெயரில் சென்னை சேத்துப்பட்டு மேம்பாலம் அருகில் உள்ளது. 3 அடுக்குகளும் 30 அறைகளையும் கொண்ட அந்த மாளிகை தற்போது அருங்காட்சியகமாக விளங்கி வருகிறது. அந்த ஒரு வீடோடு மட்டுமல்லாமல் அப்பகுதியில் 99 வீடுகள் நம்பெருமாளுக்கு சொந்தமாக இருந்துள்ளது. எழும்பூர் பாந்தியன் சாலையில் இருந்து ஹாரிங்டன் சாலை வரை உள்ள நிலப்பரப்பு அந்த காலத்தில் இவருக்கு சொந்தமாக இருந்துள்ளது. அதனால் அந்த பகுதி செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டது. இந்த செட்டியார்பேட்டை என்ற பெயர்தான் காலப்போக்கில் தழுவி சேத்துப்பட்டு என்றாகிவிட்டது. இவர் வைத்திருந்த ரயில் வண்டியில் 4 பெட்டிகள் இருந்தன. இவர் தன் குடும்பத்தினரோடு திருவள்ளூர் வீரராக பெருமாள் கோவிலிற்கு சென்று வர அந்த ரயிலை பயன்படுத்தியுள்ளார். மற்ற நேரங்களில் அந்த ரயிலை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைத்துள்ளார். கணித மேதை ராமானுஜர் இங்கிலாந்திலிருந்து திரும்பும் போது அவருக்கு காச நோய் அதிகம் இருந்ததால் அவருடைய குடும்பத்தார் அவரை புறக்கணித்தனர். அந்த சூழலில் நம்பெருமாள் செட்டியார் தான் அவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவருக்கு ஒரு தனி அறை ஒதுக்கி மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து சிறப்பாக கவனித்துக் கொண்டார். ஆனாலும் நோயின் தீவிரத்தால் ராமானுஜர் மாண்டு போனார். அதன் பிறகு அவரது இறுதிச் சடங்கையும் நம்பெருமாள் செட்டியார் தான் முன்னின்று நடத்தினார். ராமானுஜரின் மரணச் சான்றிதழ் இன்றும் செட்டியாரின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்றவர் நம்பெருமாள். முன்னாள் இம்பீரியல் வங்கி, அதாவது தற்போதுள்ள SBI வங்கி நியமனம் செய்த முதல் இந்திய டைரக்டர் இவர்தான். அது மட்டுமல்லாமல் சென்னை மாகாணத்தின் மேல் சட்டசபைக்கு நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர் இவரே. இவர்தான் ஈட்டிய பணத்தின் பெரும் பகுதியை வைணவ கோவில்களின் திருப்பணிக்கும் ஏழைகளின் கல்வி, மருத்துவம் போன்றவற்றிற்கும் கொடுத்து உதவினார். வடசென்னையில் பல பள்ளிகளும், சேத்துப்பட்டில் உள்ள சேவாசதனம் வளாகத்தில் தாட்டிக்கொண்ட நாச்சாரம்மா மருத்துவமனையும் இவருடைய அறக்கட்டளை சார்பில் நடைபெறுகின்றன. இவருடைய காலத்தில் ஆட்சி புரிந்த ஆங்கிலேய அரசு இவருக்கு ராவ் சாஹிப் பட்டம், ராவ் பகதூர் பட்டம் மற்றும் திவான் பகதூர் பட்டம் ஆகியவற்றை வழங்கி